பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. Where the spirit of the Lord is, there is freedom. அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே கட்டுகள் அறுக்கப்படும். அங்கே கவலைகள், கண்ணீர்கள், நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய சந்தேகங்கள், நம்முடைய ஆழ்ந்த சிந்தனைகள், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவரே. அவருடைய ஆவியானவர் நம்மில் தங்கும் பொழுது, அவரே நம்மில் வாசமாக இருக்கும் பொழுது, அந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அந்த விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். அந்த விடுதலையை நோக்கி, அந்த விடுதலையை எதிர்பார்த்திருக்கின்ற எனக்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த விடுதலை இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், அந்த விடுதலை இந்த உலகம் எதிர்பார்க்க முடியாத அளவாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்கிறார். நாம் எல்லோரும் அதற்கு பாக்கியவான்களாயிருக்கிறோம். ஆனாலும் அந்த ஆவியானவர் நம்மில் தங்கி நம்மோடு கூட வாழ நாம் எப்படி பிரயாசிக்கிறோம், நாம் எவ்வளவாக நேசிக்கிறோம், நாம் எவ்வளவாக அவர் வேண்டும் என்று ஆசிக்கிறோம், இதை பொறுத்தே அவர் நம்மோடு கூட இருப்பார். அப்படிப்பட்ட இந்த தெய்வம் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க இடைப்பட நாம் ஜெபிப்போமா? God bless you.